அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். நாம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொதுவான பலன்களை பார்த்துட்ருக்கோம். அந்த ராசியில் பிறந்திருந்தாலோ அல்லது அந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலோ அவர்களுக்கு உண்டான பலன்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் மேஷம் மற்றும் ரிஷபம் முடிச்சிருக்கோம். இப்போது இன்றைக்கி மிதுன ராசியில் ஒருத்தர் பிறந்திருந்தாலோ அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தாலோ அவருக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தால் இவர்கள் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை செய்யக்கூடிய இடத்துல இருப்பாங்க. குடும்பத்தில் 2 திருமணம் செய்தவர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது, இவங்க சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் தொழிலில் கண்டிப்பாக இவருக்கு ஏதேனும் ஒரு ஏமாற்றமானது வந்திருக்கும். அடுத்து, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த லக்னாதிபதியாக வரக்கூடிய புதனே 4ஆம் அதிபதியாகவும் வருவார். அப்போது லக்னாதிபதியே 4ஆம் அதிபதி என்பதனால் இவர்களுக்கு 2 வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அல்லது வாழ்க்கை முழுவதும் 2 வருமானத்தை நோக்கியே இவர்கள் ஓடிக்கொண்டு இருப்பார்கள். இவருக்கான பதவி என்பது இவரை தேடி வருவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதுவாக தேடி வரும். அடுத்து, இவருக்கு 2ஆம் அதிபதியாக யார் வருவார்? மிதுன ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் அதிபதியாக சந்திரன் வருவார். இவர்களை பேச்சில் வெல்வது என்பது கொஞ்சம் கடினமே. வேறு லாங்குவேஜெலாம் இவங்களுக்கு தெரிந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இவர்களுக்கு மார்க்கெட்டிங் சார்ந்த துறைகள், அதுக்கு அடுத்தது தினமும் வருமானம் வரக்கூடிய வகையில் அவருடைய தொழிலை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்துல சூரியன் இருப்பது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இவருடைய நல்ல ஒரு முயற்சிகள் எடுக்கக்கூடியவர், தைரியமானவர், அதிகாரம் செலுத்தக்கூடியவராக இவர் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து, 5ஆம் அதிபதியாக யார் வருவார்? இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன். அப்போ அந்த 5ஆம் அதிபதியே 12ஆம் அதிபதியாக வருவதனால் குழந்தை பிறப்பு என்பது கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம். குழந்தைகளால் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு நல்ல பழக்கமும் சொல்லலாம், இல்லை கெட்ட பழக்கமும் கூட சொல்லலாம். தான் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி மற்றவர்களை மாற்றுவதற்கு, தன்னை போலவே மற்றவரும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவார். அடுத்தவர்களை மாற்றுவதற்கு முயற்சிகள் செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு 6ஆம் அதிபதியாக செவ்வாய் வரும். இந்த செவ்வாய் 6ஆம் அதிபதியாக வர்றதுனால என்ன சொல்லலாம் அப்படின்னா, வழக்கினை கண்டிப்பாக சந்திப்பார். அப்படி சந்திச்சார்னா அதில் வெற்றியும் பெறுவார் அப்படின்னு சொல்லலாம். இவங்க செய்யக்கூடாத ஒரு விஷயம் ஜாமீன் கையெழுத்து போட்டு ஏமாறக்கூடிய அமைப்புங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்து, 7ஆம் இடம் பாதகாதிபதி. 7ஆம் அதிபதி புதனே 10ஆம் அதிபதியாக வருகிறார். அவர்தான் பாதகாதிபதி. இவருக்கு திருமணத்துக்கு பிறகு சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து செய்து பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வார்கள். இப்படி 7ஆம் இடம் பாதகாதிபதியாக வரக்கூடிய நபர்கள், அதாவது குறிப்பாக மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இவர்கள் கூட்டு சேர்ந்து எந்த ஒரு தொழிலும் செய்யக்கூடாது. ஆக மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க கூட்டு சேர்ந்து எந்த ஒரு தொழிலையும் செய்யாமல் இருப்பது நல்லது. அடுத்து, 8ஆம் அதிபதியாக சனி பகவான் வருவார். அந்த 8க்குரியவரே 9க்குரியவராக வர்றதுனால தந்தையால் ஒரு உதவிகள் கிடைப்பது என்பது கடினமாக இருக்கும். உயர்கல்வியில் சின்ன சின்ன பிரச்சனைகளை இவர்கள் சந்திப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா நண்பர்களே, என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது கண்டிப்பாக உங்களுடைய ஜோதிட பயிற்சிக்கு உதவியானதாக இருக்கும். மேலும் உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மேலும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி அதில் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.